என்னம்மா ஸ்கூல்ல தண்ணி குடிக்கிறதே இல்லையா? தண்ணி பாட்டில் அப்படியே இருக்கு. என்னம்மா நான் குடிச்சேனேம்மா. இங்க பாரு, நான் கொடுத்திருக்க 1/2 லிட்டர் தண்ணி அது. அதுலயே பாதி அப்படியே இருக்கு. இப்ப குடிச்சிருக்கேன்றீங்க? அதான் பாதி குடிச்சிருக்கேனே. பாதி குடிச்சா போதுமா? வின்டர் சீசன் தானம்மா. வின்டர் சீசன்ல தண்ணி குடிக்க கூடாதுன்னு யாராவது சொல்லிருக்காங்களா? வின்டர் சீசன்ல தான் அவசியம் நம்ம தண்ணி குடிக்கணும். ஏன் தெரியுமா? வின்டர் சீசன்ல தண்ணி குடிக்கிறது எவ்வளவு அவசியம்னு அம்மா இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க சரியா? வின்டர் சீசன்ல தான் தண்ணி நம்ம அதிகமா எடுத்துக்கணும். ஏன்னா சம்மர் சீசன்ல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து தண்ணி தாகம் எடுக்கும், நம்ம குடிச்சிருவோம் சரியா? ஆனா வின்டர் சீசன்ல என்ன ஆகும்னா நமக்கு சில் கிளைமேட் இருக்கிறதுனால தாகம் எடுக்காது, நம்ம தண்ணியை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். குடிக்காம இருக்கிறதுனால ஸ்கின் வந்து வறண்டு போயிடும். நம்ம நார்மலா அரிக்கும் போது சொரிவிங்கல்ல, சொரியும் போது வெள்ளை வெள்ளையா வருது இல்ல, அது எதனால வருது தெரியுமா? நம்ம வந்து தண்ணி குடிக்காததுனால, தண்ணியோட அளவு நம்ம உடம்புக்கு பத்தாததுனால அந்த ஸ்கின் வந்து அந்த மாதிரி ஆகுது சரியா? அதனால நீங்க என்ன பண்ணணும், வின்டர் சீசன்ல நிறைய தண்ணி எடுத்துக்கணும். நார்மலா நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு இவ்வளவு தண்ணி வெயிட்டுக்கு தண்ணி குடிக்கணும். இப்போ பசங்கன்னா 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னா 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு சரியா? அதெல்லாம் குடிச்ச ப்ராப்ளமோ இல்ல இடையில வந்து அடிக்கடி சோர்வா இருக்குல்ல, கை கால் வலிக்குது இல்ல, வின்டர் சீசன்ல நம்ம இதை நிறைய வாட்டி நோட் பண்ணியிருப்பீங்க, தெரியும் உங்களுக்கு. நேத்து கூட கை கால்லாம் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இதுதான் காரணம். தண்ணி நம்ம நிறைய எடுத்துக்கணும், அப்பதான் உடல் வந்து ஆக்டிவா இருக்கும் சரியா? இப்ப புரிஞ்சுதா தண்ணி குடிக்கிறது எவ்வளவு அவசியம்னு? அம்மா சொன்னது புரியுதா? வின்டர் சீசன்ல தண்ணி குடிக்காட்டி இவ்வளவு ப்ராப்ளம் வருமா? இனிமே நாங்க 2 பேரும் தண்ணி குடிச்சிருக்கோமா? இனிமே வின்டர் சீசன்ல எல்லாரும் தண்ணி குடிங்க. ஓகே, பை பாய்.